வந்து நல்லா பாடுவீங்க எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்கள் பாடி காட்டுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னது? இல்லை, இந்த படத்தில் வந்து நான் ராஜா சார்கிட்ட வந்து ஒரு தாலாட்டு போய் சொன்னேன். ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன், ஒரு 15 மினிட்ஸ் சொன்னேன். அதுதான் அந்த கதையே ஆக்சுவலாக. அதை அவர் அப்படியே உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த ஹார்மோனியத்தில் அப்படியே அவருக்குள்ளே அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். ட்ராவல் பண்ணிட்டு இருந்து டக்குன்னு என்னை பார்த்து கேட்டார், இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு பாடினார். ஒரு பல்லவி முழுதும் அப்படியே பாடி சொல்லிட்டார் அந்த வார்த்தைகளோட. தாலாட்டு கேட்க நானும் இத்தனை நாள் காத்திருந்தேன், தாயுன்ன தேடி நானும் தவிச்சு நான் ஓடி வந்தேன், அம்மா உன்னை பார்த்தா வார்த்தை வல்ல மேலே, இப்போ உன்னை பார்த்தா பச்சை புல்ல போலே, தாலாட்டு பாட இங்கு ஆராரிராரோ அப்படின்னு பாடினாரு. இது வந்து இங்கே தான் தெரிஞ்சுதான் ஏன் இளையராஜாவை நான் சூஸ் பண்ணது எவ்வளோ ரைட்டு. நந்தலால்னு எழுதின உடனே கீழே இளையராஜா எழுதினேன். ஓகே. ஸோ நான் சொல்ல முடியாத, நான் இவ்வளோ நாள் மனதில் வச்சுருந்தது எல்லாமே அந்த பல்லவியில். அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் போடலாங்க, இதில் வந்து தானானான்னு கூட போட்டுடலாம்ல. ஆனால் ஒரு பாடலாகவே கன்சீவ் பண்ணி அந்த அந்த அத்தனை வரிகளையும் அந்த மனிதர் உள்ளேருந்து அப்படியே பிரவாகம் மாதிரி அப்படியே கொட்டினார். ஆக்சுவலி நான் ஒன்றுமே சொல்லணும், என்ன சொல்கிறேன், அப்படி கையெடுத்து கும்பிட்டு ஐ ஜஸ்ட். மெயினான ஆஸ்பெக்ட் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஆங்கர் இன்டர்நேஷனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? இப்போ அங்காடி தெரு வந்து ஒரு மிகப்பெரிய அவங்க ஒருத்தங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க, வேறு யாரும் சப்போர்ட் பண்ணல. என்னுடைய 2 படங்களை அவங்க பார்த்தோன்னே உள்ள படிக்கல வந்தோன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன படம் வேணால் பண்ணுங்கள் சார். நான் கதையை சொன்னேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த படத்தை பண்ணுறதுக்கு பேர் உதவி செஞ்சாங்க. அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இல்லை சார், அருண் பாண்டியன் சார்கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்துக்காக நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வில் கெட் இட். ஸோ உங்ககிட்ட சொன்ன அந்த ஸ்பார்க் வந்து எந்த இடத்துல நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பார்ல, எந்த விஷயம் உங்களுக்கு சொன்னேன்? இல்லை, ப்ரைஸ் பண்ணதோட அவர் ஓவராலாக அவருக்கு அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அங்காடி தெரு மாதிரி ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ சொன்னாங்க, இல்லை எனக்கு எங்கள் படத்தில் அங்காடி தெரு, நந்தலாலா, களவாடிய பொருள்கள், ஜனநாதன் சாருடைய அந்த பேராண்மை, இதெல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த படம். எங்கள் ஆத்மார்த்த திருப்திக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன படங்கள் ஆக்சுவலாக வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அவர் கூட இருந்தது டைம். ஆக்சுவலி மருது அவர்கள் வந்து நீங்கள் அழகியல் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் இருக்கார், ஒரு ஓவியர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு சினிமா இழந்து போன ஒரு பெரிய விஷயம் ஒரு ஓவியர் கூட இல்லாதது தான். இந்த படத்தில் நான் அதை வந்து அந்த இழப்பை எனக்கு வாங்கிக்க விருப்பம் இல்லை. ஒரு மருது வந்து என்னுடைய முதல் நண்பரை, ஒரு ஓவியராக பார்த்து அவர் நண்பராக வந்து அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையாக மாறி இந்த படத்தில் வந்து எப்படின்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலான ஒரு படம், ஒரு ஈஸ்தட்டிக்கலான ஒரு படம் இந்த படம். நான் வந்து ஒரு டைரக்டராக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சர்டன் விஷன் தான் இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வேற ஒரு பகுதி, வேற ஒரு கோஆர்டினேட்ஸில் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணணும்னா ஒரு ஓவியரை நான் மருதை கூப்பிட்டுக்கிட்டேன் ஆக்சுவலாக வந்து. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதுவரை கம்போஸ் பண்ணாத ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. இப்படி கம்போஸ் பண்ணுறேன்னா இது எப்படி இருக்கணும், நான் திரும்பி நான் மருதை பார்ப்பேன், மருது இப்படி தலையாட்டு வருது. ஓகே. இல்லை இன்னொரு ஷார்ட்டை நான் கம்போஸ் பண்ணும்போது மருதுவை நான் பார்க்கும்போது மருது இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல மிஷ்கின், கொஞ்சம் நீ போகலாமா அப்படின்னு கேட்பார். ஆக்சுவலாக நான் வெக்கமே படவில்லை, நான் ஒரு டேரக்டராக இருக்கேன், நான் வெக்கமே படலை. ஏன்னா இன்று தமிழ்நாட்டில் வந்து மருது அப்படின்னு அவர் எழுதினார்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸில் ஒரு சினிமா சைடில் ரொம்ப அவருடைய இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், அவருடைய ஒர்க்கு நிறைய இருக்குது. நிறைய காமிக்ஸை வந்து நிறையா படிச்சிருக்காரு, நிறையா நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது வந்து மருதுட்டு தான் வந்து. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஓவியர்களுக்கும் ஆதிமூலத்துலேருந்து எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மருதுவை நான் வந்து முதல்ல 2வது பேராக வந்து அழகியல் இயக்குனர், நானும் அழகியல் இயக்குனர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகியல் இயக்குனர் பேர் போட்டேன். அதுதான் வந்து அது இட்ஸ் a big honor that he is with me. சார் மருது சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பே இல்லை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீங்கள் ஒரு வியந்த விஷயம் அப்படின்னா எந்த சீன் நீங்கள் சொல்லுவீங்க பார்த்துட்டு? சீன் இல்லை ஆக்சுவலாக அதான் நான் சொன்னேன் பாருங்களேன், 5ஆவதுலேயே எனக்கு அந்த ஈடுபாடு வந்து அதுக்கு காரணம் வந்து நான் முதல் நாள் போகும்போது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ போனப்போ அந்த மண்ணை வாரி தூத்துற எதிர் வீட்டில் இப்படி நடந்துடும், மண்ணை வாரி தூத்துனா இந்த வீட்லேயே வந்து டெத் வந்துடும், அப்படி ஒரு சீன் இருக்குல்ல. ஓகே.
அன்னைக்கு தான் நான் முதல்ல அன்னைக்கு வந்தேன் நான் அந்த ஷூட்டிங். அது எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அப்படின்னா நான் என்னென்னா எல்லாமே ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி சினிமா, தமிழ் சினிமாவை நான் பார்த்துருந்தேன். ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு ஒரே இந்த ட்ராமா இருக்குது பாருங்க, இப்படியான சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிடுச்சு. இந்த படத்தில் சொன்ன மாதிரி, அதாவது இப்போ மிஸ்கின் சொன்ன மாதிரி ஒரு ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸில் தான் சினிமாவே இருக்குது. இந்த ஷாட்டுக்கும் இந்த ஷாட்டுக்கும் காமிக்ஸ்லையும் அதுதான், ஒரு கட்டத்துக்கும் இன்னொரு கட்டத்துக்கும் இடையில தான். அது என்னென்னா ஹியூமன் மைண்டில் தான் அது, இந்த லிங்கே ஹியூமன் மைண்டில் தான் நடக்குது இதுக்கும் இடையில. அந்த விஷயத்தில் வந்து எவ்ரி டைம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிற மாதிரியே சீனை ஷார்ட்டை கன்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஒரு சீனுன்னு சொல்ல, இந்த ஹோல் ஃபிலிம்லே எனக்கு அப்படியா வந்து. அதனால வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து எப்பவுமே ஹோல்டுலேயே வச்சிருக்கலாம். அதாவது எப்போ அடுத்து என்ன வரும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் அது த்ரில்லர் தான் எடுக்கணும்னு இல்லை, இட்ஸ் நாட் த்ரில்லர், பட் ஸ்டில் அடுத்த சினிமாவில் என்ன வரும்னு ஒரு சர்ப்ரைஸை வச்சுட்டே இருக்கிறனால கதை சொல்கிறவர் வந்து ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த நரேஷனில், இந்த அதான் சொல்றது, மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபார்முக்குள்ள வேற ஒரு பகுதியில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு மிஷ்கின் பிடிச்சது. எல்லாம் உங்களால தான். நான் என்ன பண்ணேன்? ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம வரீங்களா? பேச வேண்டி வருது, வாய் ஊமை ஆயிடும். உங்ககிட்ட நீங்கள் ஃப்ரேம் வச்சுப்போ, நீங்கள் ஃப்ரேம் வச்சு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரசித்த சீன் படத்தில் அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? ஷார்ட் அண்ட் சீன். ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட் நான் வந்து ஸ்னிக்தாவோட ஒரு மிட் ஷாட் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த ஷார்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது கிடையாது, எந்த பாயிண்ட்டில் வருது அந்த ஷார்ட், அதனால் அதனுடைய ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக. அது அகியோ ஒன்னாட்டும் ஆல்ரெடி அந்த சின்ன லாரியில் உட்காந்துருப்பாங்க, இவங்க போய் ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கும். அவங்க ஒன்றும் ரியாக்ஷன் இருக்காது, ஜஸ்ட் ஷில் பி ஸ்டாண்டிங் நின்றுப்பாங்க, பார்ப்பாங்க. ஒரு மிட் ஷாட்டு most beautiful shot in the whole film because of the context. பெரிய ஸ்ட்ரென்த் மகேஷோட ஒர்க் பண்ணது என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பேசும்போது இந்த அதாவது மேலே போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும்னு யோசிப்போம். அதாவது ஒரு சீனில் கூட நாங்கள் வந்து ஐயோ அருமையான ஒரு ஷாட்டை எடுத்துட்டோன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு பார்ப்போம். அப்போ சில டைம் நான் கம்போஸ் பண்ணும்போது சில டைம் ஒரு நல்ல ஷாட்டாகவே வந்துடும். உடனே மகேஷ் பார்த்து கேட்பாரு, இது தேவையா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. உடனே டக்குன்னு குடிஞ்சு போய் ஓகே மகேஷ், நான் சரி நம்ம சாதாரணமாகவே வச்சுக்கிறேன் அப்போ நாங்கள் சாதாரணமாக எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி அதுதான் வந்து ரொம்ப சாதாரணமான நாங்கள் வைக்கணும்னு ஆசை. அது ஆப்போசிட்டாக சில டைம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 5ஆவதுல வந்து நாங்கள் காலிலே ஷாட்டை வச்சது வந்து நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஷாட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லை. நாங்கள் பண்ணது வந்து எப்படின்னா வந்து ஒரு பெண்ணை வந்து ட்ரெஸ் போடுறா, அதை நம்ம பார்க்க வேணாம் மகேஷ், நம்ம கேமரால காட்ட வேணாம் மகேஷ், அதுக்கு நீங்க கதவுக்கு கீழே வந்து ஒரு கொஞ்சோண்டு அறுத்துட்டு அந்த பெண்ணு ட்ரெஸ் விழுகிறத பண்ணலாம் மகேஷ் அப்படின்னு சொல்லி வச்சு காட்டினாரு. வச்சு காட்டினோட எனக்கு ஒரு கிறுக்கு புத்தி என்ன பண்ணுச்சு, ஏன் மகேஷ் நம்ம ஒரு சீன் ஃபுல்லா எடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டாரு. சிரிச்சுக்கிட்டே பண்ணலாம்னு சொல்லி ஒரு சீன் ஃபுல்லா பண்ணோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இம்ப்ரூவைசேஷன் தான். ஸோ எந்த ஒரு சீனும் நானும் மகேஷ் வந்து இன்னைக்கு காட்டுறேன் பாரு, இந்த மாதிரி ஒரு ஷாட்டை உலகத்துல யாருமே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஒரு சீப்பான தனம்னு நினைக்கிறேன். அந்த சீப் தனத்தில் நானும் மகேஷ் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஆக்சுவலாக வந்து யார் மக்கள் தட்டி கொடுத்து அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுப்பாங்க. அண்ட் உங்களோட உழைப்புக்கு எல்லாமே ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புகிறோம். யூ கைஸ் ஹவ் டு ஹாவ் அ லாங் வே டு கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்கை இஸ் நாட் அ லிமிட். நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் வெற்றி விழாவில் நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாரும்.